ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பண்ண போகிற ரெசிபி என்னென்னா கார அடையா நோம்பு இனிப்பு அடை தாங்க பண்ண போகிறேன். வெள்ளை இனிப்படை எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. இப்போ காரடையா நோம்பு நெருங்கிட்டுருக்கல, அதனால் எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன். இது அவ்வளோ சாஃப்டாக அந்த வெண்ணெயை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது சத்யவான் சாவித்திரி விரத அடைன்னு கூட சொல்லலாம். கணவனை மீட்டெடுத்துக்கிறதுக்கோசரம் இந்த அடையை பண்ணி சாவித்திரி தர்மராஜன்ட்டேருந்து மீட்டெடுத்த கதை நிறையா பேருக்கு தெரியும். இது எப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்து நான் வறுத்து எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியை போட்டு 1.5 டம்ளர் தண்ணியை விட்டு நாட்டு சக்கரை 1 கப் அளவுக்கு போட்டு தேங்காய் சுக்கு, ஏன்னா சுக்கு இந்த தட்டைப்பயிரை வேக வச்சு போடும்போது வாயு இல்லை, அதனால் இந்த சுக்கு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மாவு போட்டு கழுவிட்டு அவ்வளோதாங்க. இந்த நீங்கள் அரிசியை ஊற வச்சு வறுத்து சலித்து அப்படியும் பண்ணலாம். நான் பச்சரிசி மாவை அப்படியே வாங்கி வறுத்துட்டு அப்படியே பண்ணிட்டேங்க. எப்படி வேணால் நம்ம செய்யலாம். ஆனால் நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா, விரத நாள் இருக்கும்போது இந்த நோன்பு அன்னைக்கு அரிசியெல்லாம் நான் ஊற வச்சுட்டு அப்படி தாங்க நான் பண்ணுவேன். இதை உங்களுக்கு பண்ணி காட்டணுங்கிறதுக்கோசரம் இந்த அரிசி மாவில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா மாவு கழுவி ஆறுனதுக்கப்புறம் அடைகளாக தட்டி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இருந்தால் போகிறோம். ஏன்னா நம்ம கலர்ன மாவு தானே உங்களுக்கு வெந்திருக்கும் அதுலேயே, அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இருந்தால் போகிறோம், சீக்கிரம் வெந்துடும். இதை வெண்ணெயை வச்சு சாப்பிடும்போது தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு வெள்ளை அடைக்கி வெண்ணெயை யூஸ் பண்ணணும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.